நட்பு என்பது வெறும் வார்த்தைகளால் ஆனது அல்ல. அது ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பதில் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தை நம் கண்களால் பார்க்கிறோம், ரசிக்கிறோம். ஆனால் கண் பார்வை இல்லாத ஒருவருக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், இந்த பரபரப்பான கால்பந்து மைதானத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த அணி கோல் போடுவதை கண்டு ஆரவாரம் செய்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்தின் நடுவே ஒரு நெகிழ்ச்சியான காட்சி அரங்கேறுகிறது. இந்த இளைஞருக்கு கண் பார்வை இல்லை. அவரால் இந்த விளையாட்டை நேரில் பார்க்க முடியாது. ஆனால் அவரால் இந்த ஆட்டத்தின் ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக உணர முடிகிறது. அதற்கு காரணம் அருகில் இருக்கும் அவரது உண்மையான நண்பன். விளையாட்டு மைதானத்தில் பந்து யாரிடம் இருக்கிறது, யார் எப்படி நகர்கிறார்கள், எப்போது கோல் அடிக்க போகிறார்கள் என்பதை அந்த நண்பன் தனது நண்பனின் காதுகளில் விவரித்து புரிய வைக்கிறான். பார்வையில்லாத தன் நண்பனுக்கு அவனே கண் பார்வையாக மாறுகிறான். அணி கோல் அடித்த அந்த நொடியில் இருவரும் கட்டிப்பிடித்துக் கொண்டாடும் அந்த வினாடி உலகிலேயே ஆகச் சிறந்த மனித நேயத்தின் அடையாளம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் காட்ட வேண்டியது பரிதாபம் அல்ல. நண்பர்களே, மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் காட்ட வேண்டியது பரிதாபம் அல்ல, அவர்களையும் நம்மில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு அவர்களது உலகத்தை அழகாக்கும் சமத்துவ மனப்பான்மை. நம்மை சுற்றி இருக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம், அன்பை பகிர்வோம், மனித நேயத்தை வளர்ப்போம். இந்த அழகான நட்பின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.